இன்றைக்கும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க. தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவே நமக்கு ஒவ்வொரு நாளும் மழை பொழிவ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி வந்து தமிழ்நாட்டுல கரைய கடக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்கிறீங்க. அதற்கான வாய்ப்புகள் எதுவும் தற்போதைக்கு கிடையாது. தென்னிந்திய பகுதிகள் மேல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டதன் காரணமாகவே, இந்த கனமழை அப்படிங்கிறது நெறைய மாவட்டங்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்து வரப்போகிற நாட்களுக்கு ஒரு 3லிருந்து 4 நாட்களுக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமா நமக்கு வந்து பதிவாகிரும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கோம். பாருங்க கடந்த ஜூன் 1ஆம் தேதியில ஆரம்பிச்ச மழை இன்னும் முடியவே இல்லங்க. நெறைய மாவட்டத்துல இன்னமும் தொடர்ச்சியாக சில மாவட்டத்துல தினமும் கனமழை வந்துகிட்டு இருக்கு. சில மாவட்டங்கள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு மழை பொழிவு தீவிரமாகிக் கொண்டே இருக்க நம்ம பார்க்கிறோம். இன்னும் நமக்கு மழை தொடரும். அடுத்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரை நமக்கு மழை நிச்சயமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. இன்னும் கடலோர மாவட்டத்துல பலத்த மழை வெளுத்து வாங்கும். அதுல குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் அப்படின்லாம் நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். மறக்காம எல்லாருமே ஒரு லைக் போடுங்க. லைக் பண்ணா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிய வரும். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் பலத்த மழை அப்படிங்கிறது தீவிரமாகும். ஏன்னா தென்னிந்திய பகுதிகள்ல நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இன்னும் கன முதல் மிக கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த பகுதிகள்ல கனமழை ரொம்ப அதிகமா இருக்க போது, வரக்கூடிய நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு பலத்த மழை இருக்குங்கிறத மாவட்ட வாரியா நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என பார்க்க போறோம். இதுல கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நேற்றைய தினங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்தத பார்த்தோம். இன்றைக்கும் நமக்கு மழை கிடைக்கும். உறுதியாக கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல, எல்லா இடங்களுக்கும் இல்ல, சில இடங்களில் ஆங்காங்கே மழை பகுதியாக கடலோர மாவட்டங்கள்ல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேற்றைய தினங்கள்ல கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு பகுதிகள்ல பரவலாக நமக்கு மழை கிடைத்தது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லங்க. அதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகள்ல அதிகரிக்கும். இதுல டெல்டா மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் கனமழை இருக்கும் அப்படின்னா, புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில கனமழை உறுதியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல 9 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகபட்சமாக புதுக்கோட்டையில பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். இந்த டெல்டா பகுதிகள்ல திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில தான் அதிக மழை கிடைக்கும். அதைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாகும். ஆகவே டெல்டா மாவட்டத்துல நமக்கு வந்து சில நேரங்கள்ல மழை பெய்கிற அறிகுறி கூட இல்லாம இருக்கலாம். வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்கலாம். ஆனா மாலை அல்லது இரவு நேரத்துல டெல்டாவுல நமக்கு மழை தீவிரமாகும். அதுல நமக்கு மாற்றம் கிடையாது. நமக்கு தொடர்ச்சியாக ஒரு சில இடங்கள்ல ஒவ்வொரு நாள் நமக்கு மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் கடும் வறட்சி அப்படிலாம் சொல்ல முடியாது. மழை பதிவாகிட்டு தான் இருக்கு. பகுதியான மழையாக பெய்து கொண்டிருக்கு. இன்னும் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகிரும். ஆகவே நம்ம சென்னையில ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த 2 பகுதிகள் முழுவதுமாகவே பகுதியாக ஒரு சில இடங்கள்ல இன்றைக்கும் பரவலாக கனமழை நீடிக்க வாய்ப்பு. 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பகுதிகள்ல சற்று மழையினுடைய தீவிரம் குறைய தொடங்கிரும். அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும். ஏன்னா இப்ப வேலூர்லலாம் வந்து சரியா எங்களுக்கு மழை வரல அப்படிங்கிறது வந்து கடந்த வாரத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த வாரத்துல வேலூர்ல நல்ல மழை கிடைச்சிருக்கு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கியாச்சு. இனி அடுத்து வரும் நாட்களிலும் பலத்த மழை தீவிரமாகும். திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல இனி வரும் நாட்களிலும் கனமழை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா, தென்மேற்கு பருவமழைங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, பருவமழை தொடங்கியாச்சு அப்படின்னாலே உள் மாவட்டத்துல பரவலாக அவ்வப்போது நமக்கு மழை பொழிவும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிரும். அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் பத்தி நம்ம சொல்லணும். ஏன்னா, தென் மாவட்டத்துல வந்து சில இடங்கள்ல கனமழை கிடைக்குது. சில இடங்கள்ல மழையே பெய்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா, இப்போ தென் மாவட்டத்துல வந்து பகுதியா, அதாவது மாவட்டம் முழுவதும் இல்லாம, சில இடங்கள்ல மட்டும் நமக்கு மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல் இங்கெல்லாம் சில இடங்கள்ல மட்டும் மழை கிடைக்கும். சில இடங்கள்ல மிதமான மழை, சில இடங்கள்ல கனமழை, சில பகுதிகள்ல வானம் மேகமூட்டமா இருக்கும். எல்லா இடங்களிலும் இந்த பகுதிகள்ல மழை இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா தான் இருக்கும்.
அடுத்ததா தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில அதிக மழை கிடைக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமே தவிர, அதிக மழை வந்து பதிவாகாது. மிக கனமழைக்கான வாய்ப்புலாம் ரொம்ப குறைவு. ஒரு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் சில இடங்கள்ல பகுதியான மழையாக எதிர்பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகள்ல சில இடங்கள்ல கனமழை கிடைக்கும். மற்ற இடங்கள்ல வானம் மேகமூட்டம். மதுரை, திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி, பழனி, ஒட்டன்சத்திரம், கொடைக்கானல் போன்ற பகுதிகள்ல மிதமான மழை வரைக்கும் இன்றைக்கு வந்து பதிவாக வாய்ப்பு. மற்ற இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் எந்தெந்த பகுதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமா இருக்கும்னு. தொடர்ந்து இந்த அடுத்து வரக்கூடிய 2லிருந்து 3 நாட்களுக்கு மட்டும் இந்த மழை வாய்ப்புகள எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் படிப்படியா நமக்கு மழையினுடைய தீவிரமும் குறைய ஆரம்பிக்கும். இப்ப மேற்கு தொடர்ச்சியில நல்ல சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். நெறைய இடங்கள்ல மழை தீவிரமாயிட்டே தான் இருக்கு. இதுல மேற்கு தொடர்ச்சியில வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில எப்படிங்க மழைலாம் ரொம்ப அதிகமா இருக்குமா? இல்ல குறைவா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் இந்த 3 பகுதிகள்ல மட்டும் கனமழை எதிர்பாருங்க. மற்ற இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம். அவ்வப்போது சாரல் மழை போல ஆங்காங்கே பதிவாகும். நீலகிரியில கண்டிப்பா கனமழை உண்டு. நீலகிரி மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகள்ல உறுதியா கனமழை கிடைக்கும். ஏன்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், உதகமண்டலம், குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சி பகுதிகள்லாம் கனமழை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பதிவாக வாய்ப்பு. தேனி மற்றும் தென்காசியில பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். அவ்வப்போது இரவு நேரத்தில, அதாவது மேற்கு தொடர்ச்சியில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இரவு நேரத்தில பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். காலை மற்றும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மேற்கு தொடர்ச்சியில காணப்படும். அடுத்ததா நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கள், இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் விட்டு, விட்டு பரவலாக நமக்கு மழை இருக்கும். கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி, கொளச்சல், எரணியல், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகள்லாம் பரவலாக விட்டு, விட்டு அவ்வப்போது மட்டும் நமக்கு மழை கிடைக்கும். இன்னும் அடுத்து வரும் நாட்கள்ல நமக்கு கேரளா பகுதிகள்ல மழை இன்னும் நமக்கு தீவிரமாக போதுங்கிறதுனால, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகள்ல இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள எதிர்பார்க்க முடியும். இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த மழை வந்து தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா, மாலை நேரங்கள்ல பலத்த மழை அப்படிங்கிறது தீவிரமாக தொடங்கியிருக்கு. ஏன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் சரியா மழை இல்லாத மாவட்டங்கள் கூட இப்ப நல்ல ஒரு மழை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. மாலை, இரவு நேரங்கள்ல. இதே மாரி எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கும் அப்படின்னா, இன்னும் ஒரு 3 நாட்கள். ஏற்கனவே சொன்னது போல 2லிருந்து 3 நாட்கள் வரைக்கும் இந்த பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். அரபிக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு திசை நோக்கி நகர வாய்ப்பு. இதனால மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள்ல 30லிருந்து 45 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அங்க வந்து பலத்த மழை கொட்டி தீர்க்கும். ஏற்கனவே ரெட் அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல அடுத்து வரும் நாட்கள்ல பெய்யக்கூடிய அதீத கனமழை காரணமாக தேதிகள்லாம் குறிக்கப்பட்டு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டாச்சு மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல. அதேபோல கர்நாடகாவிலும் மிக கனமழையிலிருந்து அதி கனமழைக்கான வாய்ப்பு. உறுதியாக நமக்கு காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் கனமழை அதிகமாக இருக்கும். ஏன்னா விவசாயிகள் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேட்டூருக்கு சீக்கிரமாக எங்களுக்கு தண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உறுதியாக இருக்கு. ஏன்னா அடுத்து வரும் நாட்கள்ல கர்நாடகாவுல அதி கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகிரும் நண்பர்களே. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.